ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் ஜெஃப்னாவில் செய்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று தான் செய்து காட்ட போகிறேன். என்னென்று கெஸ் பண்ணுங்க பாப்பம். கரம் சுண்டல் மறக்க முடியாத ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் உண்டு. கரம் சுண்டல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம்மா. ஒரு சுண்டு கடலை எடுத்து, அதாவது 300 கிராம் கொண்ட கடலை எடுத்து கழுவி தண்ணியில் ஊற விட்டுருக்கிறேன். நான் ஓவர் நைட் ஊற விட்டேன். நான் இனி அவிச்செடுக்க போகிறேன். சுண்டல் அவிஞ்செடுத்து இப்படி சுண்டலை எடுத்து பார்த்தா இப்படி நசிப்படணும். அவிஞ்சிட்டுது. இனி நான் தண்ணியை வடிச்செடுக்க போகிறேன். சுண்டலை தண்ணியை வடித்து நான் இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு தான் சுண்டல் அவிய வச்சேன். நான் ஆல் டுகெதராக 1/2 டீஸ்பூன் சால்ட் தேவை. 2 மீடியம் சைஸ் ஒனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேணுமென்னு சொல்லிட்டேன்னா பச்சை மிளகாய் கூட எடுக்கலாம். சின்னாக்கள் சாப்பிடணுமெண்டபடியாக நான் உரைப்பு குறைவாக செய்கிறேன். 1/2 தேசிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இனி ஆல்ரெடி தோல் உரித்து கழுவி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் இந்த மிளகாயையும் சின்னனா கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பெரிய மாங்காயில் பாதியை எடுத்து தோலை சீவிட்டு சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காய் மாங்காய் யூஸ் பண்ணினீங்களா தான் நல்லா இருக்கும். எனக்கு காய் மாங்காய் கிடைக்கல, அதால் இந்த அரைவாசி பழுத்த இந்த மாங்காயை போடுறேன். இது புளியாக இருக்கிறபடியாக நான் இதையே யூஸ் பண்ணுறேன். ஒனியன், மிளகாய், தேசிக்காய் எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையை நான் முழு இலையாகவே போட போகிறேன். கழுவி வச்சிருக்கிறேன். இப்படி முழு இலையாகவே போட போகிறேன். சுண்டல் சூடாக இருக்கேக்கிலேயே நான் தனி மிளகாய்த்தூள், உப்பு 2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இனி அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டு இந்த தூள் மணம் போடுறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறேன். 50 ml தண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். இனி இந்த விட்ட தண்ணி வத்தி வருந்தனைக்கும் ஹீட் பண்ண விடணும். நான் எடுத்து வச்சிருக்கிற தேசிக்காயை பிழிஞ்சு விட போகிறேன். இப்போ ஒரு தேசிக்காயை பிழிஞ்சு விடுகிறேன். இனி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஜெஃப்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவில் இந்த கரம் சுண்டலும் உண்டு. நீங்கள் ஜெஃப்னாவில் சாப்பிட்டு இருந்தீங்களன்னு சொன்னால் தெரியும். இந்த கரம் சுண்டலுக்கு தாளிச்சொன்னும் போடுறேல. இனி நான் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அடுப்பை இனி ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். வெங்காயம் பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
வெங்காயம், மிளகாய், மாங்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகும் நான் திரும்பவும் ஒருக்கா கடைசியில் வந்து பாதி தேசிக்காய் எடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இது வடிவா மிக்ஸ் பண்ணின பிறகு எங்களுக்கு கரம் சுண்டல் ரெடி. நீங்கள் அதை பார்த்தீங்களா தெரியும், ஜட்னாவில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். சுட சுட கரம் சுண்டல் ரெடி. சுட சுட சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும். நீங்களும் கரம் சுண்டலை செய்து பார்த்து இப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட் போடுங்கோ. ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணி விடுங்கோ. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜின் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.